சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஜூன் 2024 ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன் ரிவிஷன் பர்பஸ்க்கு ரிலேட்டடான எல்லா பிடிஎஃப்மே நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நான் எல்லா வீடியோலுமே சொல்லிகிட்ருக்கேன். இதை நான் ஏன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ மறக்காமல் அந்த ரிசோர்ஸஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஐசிஐ ஜூன் 2024 சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் இன்கேஸ் உங்களோட அட்மிட் கார்டில் ஏதாவது டிஃபால்ட் ஆர் ராங் இன்ஃபர்மேஷன் ஆர் ராங் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐசிஐ வந்து எப்போயுமே மெயின் எக்ஸாமுக்கு 14 days முன்னாடி தான் அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஜூன் 2024 எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 20th ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 14 days ப்ரியோர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 5 or 6 தான் எக்ஸ்பெக்டட் டேட் டு ரிலீஸ் அட்மிட் கார்டு பை ஐசிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ செகண்ட் வந்து உங்களோட அட்மிட் கார்டில் ஏதாவது ஃபால்ட், அதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணிட்டு தான் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போகணுமா, இல்லை நான் அந்த ராங் இன்ஃபர்மேஷனோடைய அந்த அட்மிட் கார்டையும் நான் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் போய் நான் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஆக்சுவலி அட்மிட் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறப்போ எக்ஸாமினர்கிட்ட உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் காட்டினா மட்டும்தான் உங்களை வந்து உள்ளே விடுவாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எக்ஸாமினர் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுடைய அட்மிட் கார்டில் ஏதாவது டிஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஹெல்ப்லைன் டெஸ்க்குக்கு வந்து நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அலாங் வித் உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ராங்காக இருக்கக்கூடிய அந்த அட்மிட் கார்டில் ஒரு பார்கோட் இருக்கும், அந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பார்கோட் நம்பர் ரெண்டையுமே நீங்கள் இன்டிமேட் அவங்கக்கிட்ட பண்ணிட்டு அலாங் வித் அதனோட என்ன டிஃபால்ட் என்ன ராங் இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபர்தராக ஸ்டெப் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னைக்கு ஐசிஐ வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்களோ ஸோ 1 or 3 days டிலே ஆனால் ஓகே. ஸோ நீங்கள் அட் த லாஸ்ட் மூமெண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 hours முன்னாடி நீங்கள் வந்து அட்மிட் கார்டு அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ராங்காக இருந்துச்சுன்னா உங்களால் அப்போ 2 to 3 hours நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸாக ஒரு 2 to 3 days டிலே ஆனால் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 daysக்கு முன்னாடியாவது நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்ப்லைன் டெஸ்க்கில் நீங்கள் ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க ஃபர்தராக 3 to 4 days கூட எடுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் நிறைய இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கூட டைம் எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடியே ஒரு 5 to 6 days முன்னாடியே அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி அட்மிட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து ஒரு 3 to 4 pages இருக்கும் அண்ட் லாஸ்ட் 2 pages வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். நிறைய பேரோட டவுட் என்னென்னா அந்த 3 to 4 pages ஃபுல்லுமே நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபஸ்ட்டு 2 pages மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த போது அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தால் கூட ஓகே தான். அதே இன்னொரு டவுட் என்னென்னா நான் அது கலர் ஜெராக்ஸ் தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். இல்லை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்தாலே போதும், உங்களுடைய ஃபோட்டோ நான் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்கோட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லெஜிபிள் ஃபார்மில் இருந்தால் போதும். அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினர் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்தாலே போதும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த டேட்டில் ரிமைண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட் டேலேயே லாஸ்ட் மினிட்ல அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணாமல் சீக்கிரமாக அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.